கொஞ்சம் உணர்ச்சியை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க அறிவுக்கு வேலை கொடுத்தீர்களானா நீங்கள் மனிதனமாக இருக்கலாம். இந்த மனிதனிலிருந்து அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு, குரு அல்லது தெய்வம். இதை நீங்க மாறணும், அதற்கு நீங்க தேரணும் அப்படின்னா உண்மையில் அந்த அமைதி, உள்ளே இருக்கின்ற அமைதியையும் வெளியே காட்டுகின்ற அன்பையும் நீங்க எல்லோரிடமும் பாரபட்சம் இல்லாமல் ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சிருங்க. இப்ப ஒரு குருவா இருக்காங்க அப்படின்னா அந்த குரு ஒளியாக இருக்காங்க, வெளிச்சமாக இருக்காங்க, பிரகாசமாக இருக்காங்க, சுடராக இருக்காங்க, தீபமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பே இல்லையா அப்படின்னா ஒண்ணு இல்லை. எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துக்கிட்டையுமே விளக்கு இருக்கின்றது. விளக்கில் என்ன இருக்கின்றது? என்ன இல்லைங்க, எல்லாமே இருக்கு. விளக்கு இருக்கு, எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு, தீப்பெட்டி இருக்கு. எது இல்லை? அதை ஏற்றி வைக்க ஒரு குரு இல்லை, அவ்வளவுதான். அதை ஏற்றி வைக்க உங்களுக்கு ஒரு குரு கிடைச்சிட்டாங்க வைங்களேன், நீங்களே ஒரு ஒளி வீசும், ஒளி கொடுக்கும் விளக்காக நீங்க இந்த பிறவியிலேயே மாறிடலாம். அதற்கான நாள் தான் இந்த நாள். நீங்க யாரும் வேணாலும் உங்க குருவா ஏற்றுக்கலாம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை, ஒரு மனைவி தன்னுடைய கணவனை, ஒரு தாய் தந்தையை, ஒரு குழந்தையை, ஒரு ஆசிரியரை நீங்க யாரு வேணாலும் வாழும் குருவாக மாற்றிக்கொள்ளலாம். யார் உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல விஷயத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாமே அந்த விஷயத்திற்கு உங்களுக்கு ஒரு குரு தானே. ஒரு தடவை விளக்கேற்றி வைத்தால் போதும், அந்த விளக்கை வேறு எவரும் ஊதி அணைத்து விடாமல் நீங்கள் தொடர்ந்து அதை பாதுகாத்துக் நிச்சயமாக கழிவறைக்கு செல்வோம். அதுதான் நம்முடைய இனிமேல் இன்றிலிருந்து நம் வீட்டில் இருக்கின்ற கழிவறை தான் நம்முடைய தியான அறை, நம்முடைய ஞான அறை. அதுதான் இன்னைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கழிவறைக்கு போய் உங்ககிட்ட வேண்டாதது எல்லாமே, நம்முடைய கழிவுகளை எல்லாமே அங்கதாங்க வெளியேற்றோம். உடல் கழிவை வெளியேற்றோம், உடல் கழிவை வெளியேற்றோம், பல் துளக்கி வாய் அழுத்த துர்நாற்றத்தை வெளியேற்றவை. அதனால் இந்த உலகத்தில் இதுவரை வந்து சென்ற, இப்போது வாழுகின்ற, இனிமேல் வரப்போகின்ற அனைத்து குருமார்களுக்கும் இந்த குரு பூர்ணிமா நாளில் நாம் அனைவரும் ஒரு சில நொடி பொழுதுகள் மட்டும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக கண்கள் மூடி சற்று நேரம் மட்டும் அமைதியாக மௌனமாக தியானத்தில் இருப்போம். அனைவரும் அப்படியே கண்கள் மூடிக்கலாம். எல்லாமே இலவசமாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த சாந்திகளுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு மழையில் பாதிக்கப்பட்ட ஒரு பையனை வந்து நாங்கள் இங்கே எடுத்துக்கோம். நிறைய பக்கம் சர்ச் பண்ணி பார்த்தோம், எங்கேயுமே அந்த பையனை வந்து அகாமடேட் பண்ணுறதுக்கான இங்கே கிடைக்குது. ஸோ முதல்ல ஃபோன் பண்ணோம், புத்தியில் பேசணும். ஸோ அவங்க தொடர்ந்து இருக்கிறதுக்கப்புறம் 3 மாதம் ஆச்சு. இப்போ நல்லா இருக்காரு. அவரை பார்த்தா மணலில் பாதிக்கப்பட்டவரே தெரியாது. ஸோ நல்லா இருக்காரு. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு உதவி. ஸோ
இந்த மாதிரி நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய உதவி பண்ணணும்னு கேட்குறோம். அதில் எங்களோட உதவி வாய்விட்டு பிரார்த்தனை பண்ணலாம். ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் தெய்வீக பேராற்றலையோ இயற்கையின் விளையாடலையோ நாங்கள் அனைவரும் உளமாற உயிராற தியானித்து பிரார்த்திக்கிறோம். இன்று இனிய பிறந்த நாளை கொண்டாடி மகிழும். மேலும் இன்று நினைவு நாளை அனுசரிக்கும் தெய்வ திரு வெண்ணன் நாயுடு ஆத்மா, மேலும் சரவணா பிரிண்டர்ஸ் சேர்ந்த அன்பு ஆத்மாக்கள் அனைவரும், அவர்கள் அன்பு குடும்பத்தார் அனைவரும், உற்றார் உறவினர், அம்மா ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. அண்ணா ரொம்ப நன்றி, பெரிய உதவிங்கண்ணா. எங்க